சரியான தீர்வா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்ப அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு போனா, இந்த மாதிரி ஏதாவது மார்க்கெட்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு நம்ம ஏதாவது போய் சிக்கி சின்னாபின்னம் ஆயிடுறோம். சரி இந்த வம்பே வேணாம் சாமின்னு விட்டுட்டு நான் பேசாம போயிட்டேன். ஜாதகமா பார்க்கலாம், ஜனங்களுக்கு ஏதாவது 2 பேருக்கு வழி காட்டலாம்னு சொல்லி போனா, அங்க போனா அது ஒரு நிறைய நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது, வருத்தங்கள் வருது. ஆனா எதிர்பார்த்த நம்மளுடைய கனவுகள் நிறைவேறல. ஒரு 100 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னா அங்கங்க போய் வாய்ப்பு கொடுக்குறது. நானே அங்க கையேந்திட்டு நிக்கிறதா இருக்குது. சரி இதுல இந்த சூழ்நிலையில தான் வந்து என்னுடைய நண்பர் சேலத்துல இருந்து என்னுடைய நண்பர், என்னுடைய தலைமுறையே அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறோம். திரு வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றியையும் மரியாதையும் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு ராமலிங்கம் சார், சங்கர் சார், பாபு சார், பாலு பழனியாண்டி சார், ராஜா சார்னு இப்படி நிறைய ஒரு முகம் தெரியாத ஒரு 10 பேர். இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த கூட்டத்துல இந்த சிக்கி சின்ன பண்ண ஆனாங்க இல்லையா, அதெல்லாம் பிஹெச்டி முடிச்சவங்க இவங்கெல்லாம். அவங்களோட மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப இதை வந்து சுயநல நோக்கத்தோட இதுக்கு முன்னாடி வந்த கம்பெனிகள் என்ன வருது, அவங்க ஒரு டார்கெட் வச்சு வராங்க. 5 கோடி 10 கோடின்னு வராங்க. அது ரீச் ஆனது அவங்க பாட்டுக்கும் சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன் இந்த வேலையை நாம செய்யக்கூடாது? ஏதாவது சைட்டு க்ளோஸ் பண்றதா? இல்ல, எல்லா கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கும் அந்த 4 நிலையில கிடைக்கும் 5 கோடி 10 கோடிமா எந்த கோடிக்கு கிடைச்சது நமக்கு தெரிஞ்ச அந்த 2 கோடி தான். அந்த அந்த மனநிலையை மாத்தி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இதுக்கு தான் சாத்தியம் இருக்குதான்னு சொல்லி மூளையை கசக்கி உருவாக்குனது தான் இந்த பிபிஏ ஸ்பீட் கேஸ் அப்படிங்கிற இந்த திட்டம். இதுல என்ன சார் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அடுத்த வர சப்ஜெக்ட்ல நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, அதிகமான முதலீடு இருக்கக்கூடாது, அதிகமான அவங்களுக்கு தொந்தரவும் இருக்கக்கூடாது, வேலையும் கம்மியா இருக்கணும், கிடைக்கக்கூடிய பீரியடும் சீக்கிரமா இருக்கணும். அந்த தொழிலுக்கு நான் தான் பாஸா இருக்கணும். எவங்கிட்டையும் போய் நான் கை கட்டி நிக்க கூடாது, பதில் சொல்லக்கூடாது. அசிங்கமா நம்மளை வந்து நம்ம உடம்பே சரியில்லை, நமக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ வா உன்னுடைய கடமையை செய்ய, டியூட்டியை பாரு அப்படின்னு சொல்ற அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான இடம் எது அப்படின்னு சொன்னா நம்ம பிபிஏ ஸ்பீட் கேஸ் திட்டம் தாங்க. அடுத்தது அந்த சப்ஜெக்டை பத்தி விரிவா பார்ப்போம். இதை ஏன் சார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது முதல்ல இங்க வந்து கம்பெனிங்கிறது ஒண்ணு கிடையாதுங்க சார். நீங்க தான் பாஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்ப கம்பெனினா பாஸே இல்லாம நான் கம்பெனில என்ன சார் பண்றது அப்படின்னா, ஆமா இங்க கம்பெனி கிடையாது, ஆபீஸ் கிடையாது. ஆபீஸ் கிடையாதுன்னா ஒரு டேபிள் சேர் கூட சொந்தமா கிடையாது. ஓனர் இல்லாதனால இங்க எதுவுமே இல்லை. அடுத்தது ப்ராடக்ட்ங்கிற ஒரு விஷயம் இல்லைங்க. யாரோ உருவாக்கின ஒரு ப்ராடக்ட்டுக்கு நாம போய் அதுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ப்ராடக்ட் இல்லைன்னா அது மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இல்லை. மார்க்கெட்டிங் பண்ணாதனால இங்க சர்வீஸ் சார்ஜ். ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு நான் சொன்னப்ப அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, சர்வீஸ் சார்ஜ் இல்லாமையா, என்ன கம்பெனி நடத்தலான் இருக்கிறீங்களா மூடிடலான் இருக்கிறீங்களான்னு கேட்டார். ஏன்னா சர்வீஸ் சார்ஜ் இல்லாம ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. எவ்வளவு விஷயங்கள் இப்ப இந்த இது கூட மக்களால்னா நம்ம பிரம்மதேவன் கொண்டு வந்தா கொடுத்துட்டு போனார் ராமலிங்க சார், இந்த சிஸ்டத்தை வச்சுக்கின்னு இவங்க எல்லாம் போட்டு சாப்ட்வேர் ரெடி பண்றதுக்கு கை காசை போட்டு செலவு பண்ணி இங்க டிராவல் ஆகி அங்க டிராவல் ஆகி எல்லாரும் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்காரன் கூட இல்ல, எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்து பாதிக்கப்பட்டவங்க ஒரே ஊர்லயே இருக்க முடியும். கடலூர், திருச்சி, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ இருந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்கங்க கூடி பேசி இதுல இருக்கிறத இப்படி பண்ணுங்க, இதை சரி பண்ணுங்க, இதை குறைக்கலாம், இதை கூட்டலாம் அப்படின்னு சொல்லி இதுல சங்கர் சாருடைய இது பங்களிப்பு மிக மிக அதிகம். அவர் தான் இதனுடைய மூளை. அப்ப அந்த மாதிரி பெரிய ஜாமான்கள்லாம் கொண்டு வந்து இந்த விஷயத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் இல்லாதனால சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் சுத்தமா கிடையாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அதை பண்ணணும் அப்படின்னா திரும்ப அதை எதிர்பார்க்கணும். இங்க எதிர்பார்க்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. நோ ரினிவல். வருஷம் வருஷம் இவ்வளவு கட்டி நீ புதுப்பிச்சுக்கணும், நீ என்ன நீ அந்த டார்கெட்டை முடிச்சிருந்தாலும் வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் கட்டணும். இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப என்னதான் இருக்குது, 100% சிஸ்டம் ஒர்க்குங்க சார். சிஸ்டம் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் சார் இதுல 100% டிரான்ஸ்பரன்சி. இது இந்த கம்பெனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா இந்த டிரான்ஸ்பரன்சிங்கிற வார்த்தைக்கு நம்ம அந்த வெளிப்படை தன்மைங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா எல்லாத்தையும் திறந்து காமிச்சா நீ அடுத்தது எவ்வளவு லாபம் வந்துச்சு பங்கு போடு மாப்பிளம்பா, இங்க அதுக்கு இல்ல. அதே மாதிரி 100% பேமெண்ட். அதாவது ஒரு 100 ரூபாய் வந்தா 100 ரூபாய் நேரம் மக்கள்கிட்ட தான் போகுது, மக்கள்கிட்ட தான் போகுதே தவிர ஒரு சிஸ்டத்துக்குள்ளார ஒரு கம்பெனிக்குள்ளார வந்து சர்வீஸ் சார்ஜ் பிடிச்சி நீங்க இவ்வளவு கொடுங்க, இவ்வளவு பணம் வந்திருக்குது, ஆளு கொஞ்சம் பிரிக்கலாங்கிறதெல்லாம் இங்க இல்ல. நேரா பப்ளிக் டு பப்ளிக் தான், பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் தான். உதவி கொடு உதவி பெறு, இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமே. கொடுக்க கொடுக்க பெறுவது வளரும். இந்த கொடுக்கறதுங்க அப்படின்னு பேசும்போது திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காருங்க, இன்பத்துல பெரிய இன்பம் என்னன்னா ஈந்து உவக்கும் இன்பம். அதாவது கொடுக்கறதுனால வரக்கூடிய சந்தோஷம். நீங்களே நினைச்சு பாருங்க,
ஒரு தெருவுல போயிட்டு இருக்கிறோம். 2 குழந்தைங்க வந்து பசியோட நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆளுக்கு 2 பன்னு வாங்கி குடுங்க. நீண்ட நெடுஞ்சான் கிடையா உழுந்து நன்றி அப்படின்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அது அந்த பசியில அத சாப்பிடும்போது அந்த கண்கள்ல தெரியும் பாருங்க நன்றி உணர்ச்சி. அதுதாங்க நன்றி. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். இந்த சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு பெரிய போதைங்க. இதுதாங்க கடவுள். இப்ப குபேரன் நமக்கு அள்ளி குடுக்குற அந்த பணத்துக்கெல்லாம் வந்து ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னா குபேரன். அவருக்கு என்ன புடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடுக்குறவங்கள கண்டா புடிக்கும் சார். ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. ஒரு வாத்தியார் உள்ள வராரு. கொஸ்டின் பேப்பருக்கு வந்து முதல்ல வந்து அவர் கையில ஒரு 50 பசங்க அந்த ரூம்ல இருக்காங்க. 50 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அ மொத்தமா 5 வரிசை போட்டிருக்குது. இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 5 பேர் உட்கார்ந்திருக்காங்க. அவரு முன்னாடியே உட்கார்ந்திருக்க லெஃப்ட்ல உட்கார்ந்திருக்கிற முதல் இருக்க பையன்கிட்ட குடுத்து, "கண்ணு அப்படியே எல்லாத்துக்கும் குடுத்துரு" அப்படின்னு சொன்னா, அவரு அந்த பையன் 5 வாங்கி அந்த பெஞ்சில இருக்கிற 5 பேர்த்துக்கும் குடுத்துருவான். ரைட்ல இருக்கிற ஒரு தம்பிகிட்ட குடுத்தோம்னா, அவரு 5 பேருக்கு குடுத்துருவாரு. இதுல இதுல வாத்தியாரோட வொர்க் வந்து அ அவருக்கு மிச்சமாகும். அது மட்டும் இல்ல, அவருக்கு சந்தோஷமாவும் இருக்கும். அந்த மாரி தான் அந்த குபேரனுடைய கேரக்டர் என்ன அப்டின்னா, யாரெல்லாம் குடுக்குறாங்களோ அவங்களுக்கு அள்ளி அள்ளி குடுப்பார். அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு இந்த குடுக்கறதுனால வரக்கூடிய சந்தோஷத்த அனுபவிக்கக்கூடியது தான் நம்ம கான்செப்ட்டுங்க. இதுல என்ன அப்டின்னா, இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய விஷயத்துல முதல்ல நீங்க ஒரே ஒரு முறை உங்க பாக்கெட்ல இருந்து ரூ. 1000 எடுத்து முகம் தெரியாத ஒரு நபருக்கு டொனேட் பண்றீங்க. முகமலர்ச்சியோட சந்தோஷமா. இந்த ரூ. 1000 யாருக்கு போய் சேருதோ, அவர் மென்மேலும் வளர்ந்து, இல்லாமை, இயலாமையெல்லாம் நீங்கி, சந்தோஷமா அந்த குடும்பம் இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு நெனச்சு நம்ம அனுப்பும்போது, நமக்கு வந்து அந்த ரூ. 1000 இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து பல லட்சங்களாகவும், கோடிகளாகவும் குடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் தான் இந்த பிபிஏ ஸ்பீடு கேஷ் திட்டம். இதுல என்ன சார் இருக்கு? எப்படிங்க சார் குடுக்குறது? எப்படிங்க சார் வாங்குறது? குடுத்தா திரும்ப அதனால என்ன சார் வரும்? குடுத்தா முடிஞ்சு போச்சு. அதோட திரும்ப என்ன சார் அதுல கிடைக்கும்? அப்படின்னா, இதுல பாருங்க 4 லெவல்ல நமக்கு ஒரு இன்கம் பிளான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது 4 லெவல்னா, இதுக்கு முன்னாடி வந்த ஹெல்பிங் கான்செப்ட்லாம் நாம நெனச்சிருக்கோம். ஹெல்பிங் கான்செப்ட் அப்படின்னா, நமக்கு உதவி பண்ணும்னு. இல்லை நண்பர்களே. யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா முதல் முறையா இங்க யாருன்னு ஒரு நபர முன்னாடி நிறுத்தினா தாங்க இங்க பஞ்சாயத்தே. இங்க அது இல்ல. எல்லாமே மக்கள் தான். இதுல எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு கோயில் பங்காளிங்க, ஒரு 100 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, 100 பேர் ஆளுக்கு ரூ. 500 வரின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து இந்தாங்க தேங்காய், பழம்ன்னு குடுக்குற மாரி, ஒருத்தருக்கு 1 மூடி தேங்காய், 2 வாழைப்பழம்னா, இது எல்லாருக்கும் சமம் தான். இங்க முன்னாடி நின்னவங்களுக்கெல்லாம் என்ன, சார் அப்ப எதுவுமே இல்லாம அவங்கலாம் ஏன் சார் முன்னாடி நின்னாங்க? யாரா ஒருத்தர் உருவாக்கி தாங்க ஆகணும். இது கடவுள் கொண்டு வந்து குடுத்துட்டு போமாட்டாரு. அப்ப உருவாக்குனவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட்? இருக்கும். முன்னாடி நின்னவர் ஒரு கியூ ஒரு 200 பேர் நிக்கிறாங்கன்னா, முன்னாடி நிக்கிற 4 பேருக்கு சீக்கிரமா கிடைக்கும். அவ்வளவுதானே! மத்தபடி வந்துங்க 200 பேருக்கும் கன்ஃபார்ம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உள்ள வர அத்தனை பேருக்கும் இங்க உத்தரவாதமான வருமானம் உண்டு. அவங்களுக்கு வந்து பரிசு தொகை உண்டு. அப்ப இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும் இந்த சிஸ்டம் பண்ணியிருக்காங்கன்னா, 4 லெவல். 2, 4, 8, 16ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க சார். என்ன சார் 2 அப்டின்னா, நீங்க இதுக்கு முன்ன என்ன யாருக்கு என்ன உதவி பண்ணீங்களோ, அது மாரி 2 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க என்ன உதவி பண்ணீங்க? ரூ. 1000 ஒரு முகம் தெரியாத ஒரு நபருக்கு உதவி பண்ணீங்க. இப்ப அந்த ரூ. 1000 உங்களுக்கு 2 பேர்ட்ட இருந்து 1000 கிடைக்கும். இந்த 2000 வாங்குனதும் நம்ம மனசு என்ன நினைக்கும் அப்படின்னா, சார் நான் ரூ. 1000 தான் குடுத்தேன். எனக்கு ரூ. 2000 பிரபஞ்சம் குடுத்துருக்குது அப்படின்னதும் அடுத்தது நாம தான் உதவி பண்றதுல வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அப்ப என்ன பண்ணுவோம், அதுல அந்த ரூ. 2000ல ஒரு ரூ. 1500 சிஸ்டம் யாருக்கு குடுக்கணும்னு சொல்லுதோ, ஏன்னா இதுல ஒரு வரமுறை இருக்கணும்ல. யாருக்கு முன்னாடி, யாருக்கு பின்னாடின்னு ஒரு டோக்கன் குடுக்குற மாரி, அந்த சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த முகம் தெரியாத நபர்களுக்கு இன்முகத்தோட அந்த ரூ. 1500 நம்ம டொனேட் பண்ணிடுறோம். இதுல 2000 வந்தது ரூ. 1500 டொனேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம கையில மீதி ரூ. 500 இருக்கும்.
இந்த நாட்டுல அந்த மாதிரியும் ஒரு தாய் இருந்திருக்காங்க. அப்ப எல்லாமே நல்லது கிடையாது, எல்லாமே கெட்டதும் கிடையாது. நல்லது வரும் சார். நல்லது எப்போ வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் வேணும். அப்படி வந்ததுதான் அந்த பிபிஏ ஸ்பீட் கேஸ். இப்ப வந்து அந்த அந்த மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட கனிவா பேசி அவங்க ஏற்கனவே பல பட்ட சிரமங்களுக்கு நமக்கு மரியாதை கொடுக்காம பேசலாம், சங்கடமா பேசலாம். அந்த அவரை ஏமாத்திட்டு போனாங்க பாரு, அவங்கள முகத்துல அவங்க ஞாபகத்தை மனசுல வச்சுக்கிட்டு அந்த கடுப்பு பூரா நம்மகிட்ட காட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம கன்வின்ஸ் பண்ணி இந்த சிஸ்டத்துக்குள்ளார கொண்டு வரதுன்னா அதுக்கு ஸ்பான்சர் தான் மிக முக்கியமான காரணம். அந்த நபர் வந்து ஒரு குருநாதருக்கு சமமானவர். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்துக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த குருநாதருக்கு நம்ம காணிக்கையா ஒரு 500 ரூபாய் ஸ்பான்சர் இன்கமா கிடைச்சிருது. இது வந்து சிஸ்டமே அனுப்பிடும். மீதி இருக்கிற 3000 ரூபாயில 2000 ரூபாய் அந்த நபருக்கு உங்களுக்கு, மீதி இருக்கிற ஒரு 1000 ரூபாயில உங்களுக்கு இந்த இடத்துல ரீபர்த் ஐடின்னு ஒண்ணு கிடைக்குது. இதை பத்தி பின்னாடி நான் சொல்றேன். ஆக மொத்தம் 6000 ரூபாய் வந்தது, 2500 ரூபாய் டொனேட் பண்ணிட்டோம், 500 ரூபாய் ஸ்பான்சருக்கு, ரீபர்த் ஐடிக்கு 1000 ரூபாய், உங்களுக்கு ப்ராஃபிட் 2000 ரூபாய். இப்ப 2 லெவல் நமக்கு முடிஞ்சது. 3வது லெவல் 2 முடிஞ்சது, 4 முடிஞ்சது, இப்ப 8ங்க சார். அப்ப 8 இந்த இடத்துல எவ்வளவு முன்ன டொனேட் பண்ணோம்? 2500 ரூபாய் பண்ணோம், 6000 ரூபாய் வந்தப்ப. அப்ப 8 பேர்கிட்ட இருந்து 2500 ரூபாய் வாங்கக்கூடிய தகுதி நமக்கு வந்துருச்சு. அதனால 20000 ரூபாய் நமக்கு வரும். அந்த 20000த்துல உடனடியா நம்ம மனசு டொனேட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அதுல 10,000 ரூபாய் டொனேட் பண்ணிடுறோம். யாருக்கு? முகம் தெரியாத சிஸ்டம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு நம்ம அனுப்பிடுறோம். அதுக்கு அடுத்தது மீதி இருக்கிற 10,000 ரூபாயில ஸ்பான்சருக்கு குருநாதருக்கு 2000 ரூபாய் காணிக்க கொடுத்துறோம். அதாவது சிஸ்டமே அனுப்பிடுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். ரீபர்த்துக்காக 2000 ரூபாய், அதாவது 2 ஐடி இந்த இடத்துல கிடைக்கும். இதை மைண்ட்ல வச்சுக்கங்க. சரிங்க சார். இப்ப 4வது லெவல் 2 முடிஞ்சது, 4 முடிஞ்சது, 8 முடிஞ்சது, இப்ப 16. இப்ப 3வது லெவல்ல எவ்வளவு நாம வந்து மத்தவங்களுக்கு உதவி பண்ணோம், டொனேட் பண்ணோம்னா 10,000 ரூபாய் பண்ணோம். அப்ப 16 பேர்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். மொத்தமா 1,60,60,000 ரூபாய் நம்ம கைக்கு வரும். இதுல அடுத்த லெவலுக்கு நம்ம டொனேட் பண்ணணும்னு அந்த பார்த்தா அதுக்கு அடுத்த லெவல் இல்ல. அப்ப இதோட கம்ப்ளீட் ஆகுது. என்ன சார் அதுங்காட்டி இப்பதான் உள்ள வந்த மாதிரி இருக்குது, முடிஞ்சு போச்சு. ஆமாங்க சார். 8 லெவல், 10 லெவல், 16 வயசாகிற அளவுக்குலாம் இங்க இல்லைங்க. சுத்தி சுத்தி போயிட்டு போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு வடிவமைச்சிருக்காங்க. இதுல வந்து இதுல டொனேஷன் இல்ல. அதனால அந்த இடத்துல யாருக்கு எதுவும் அனுப்ப வேண்டியதில்ல. அப்போ 160 இருக்குதா சார், என்ன சார் பண்றது? குருநாதருக்கு ஒரு காணிக்கை கொடுங்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துடலாம். மீதி இருக்கிற 150ல ஒரு 5,000 ரூபாய் ரீபர்த் ஐடிக்காக 5 ஐடி இந்த இடத்துல கிடைக்கும். உங்களுக்கு 1,45,000 ரூபாய் நெட்டா பாருங்க. இப்பதான் ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. டக்குன்னு பாத்தீங்கன்னா 1,53,500 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு தோணும். இந்த விஷயம் அது அந்த அனுபவிச்சிருக்கிற டக்குன்னு வரும்போது தான் சார் தெரியும். சரிங்க சார், இதை கிடைக்கிறதுக்கு ஏதாவது கால அவகாசம் ஏதாவது இருக்குதா அப்படின்னா, நான் முதல்லயே சொன்னேன், இது வந்து கிரவுட் ஃபண்டு. அதாவது மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கூட்டமா வராங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இதுல மக்கள் உள்ள ஆர்வத்தோட வராங்களோ, அந்த அளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு வந்து இந்த இந்த சைக்கிள் முடிஞ்சு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இதை யார் சார் செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த நல்ல மனசோட இந்த சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்தவங்க கொடுத்துட்டாங்க. உள்ள வரவங்க இதுல நிஜமா ஆத்மார்த்தமா இது ஜெயிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், இது மக்களுக்கு தேவையான சிஸ்டம், நம்மள மாதிரி மிடில் இருக்கிறவங்க மேல வரதுக்கான வாய்ப்பு, என்னால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கோ 100 பேருக்கோ அந்த வாய்ப்பை கொடுத்து அவங்க எல்லாம் டெவலப் பண்ணி விடுவேன். எனக்காக என்னால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, எனக்காக வந்து நிறைய உதவி செஞ்சவங்க இருக்கிறாங்க, என்னுடைய அக்கா தங்கச்சிங்க, அப்பா அம்மா, அண்ணன் தம்பிங்க, நண்பர்கள் எத்தனை பேர் சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் இதை கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகும், சீக்கிரமா கிடைக்கும். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 1,53,000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. அந்த நம்ம ஸ்பான்சருக்கு 12,500 ரூபாய் கிடைக்குது. இந்த ரீபர்த்துக்காக 8,000 ரூபாய் ஒதுக்குறாங்க. அதாவது 2வது லெவல்ல ஒரு ஐடி, 3வது லெவல்ல ஒரு 2 ஐடி, 4வது லெவல்ல 5 ஐடி. இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் சார் ஹீரோ. நிறைய மார்க்கெட் 1,50,000 லட்சம் 2 லட்சம் ஐடிலாம் வந்தா எத்தனையோ ஹெல்பிங் கான்செப்ட் காணாம போனதுக்கு காரணமே இந்த பக்குவம், இந்த விஷயம், இந்த சூட்சமும் அங்க இல்லாததான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த 8,000 ரூபாய் ஒதுக்கிறீங்களா சார், இது என்ன சார் நடக்கும் அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு 1000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்து மத்தவங்களுக்கு உதவி பண்ணி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சீங்க பாத்தீங்களா, அந்த நல்ல மனசுக்கு உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா 8 ரீபர்த். அதாவது முதல்ல கொடுத்தது ஒரே ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு வாய்ப்புல என்ன கிடைச்சது, 1,53,000ம் 8 ரீபர்த் ஐடியும் கிடைச்சது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த 8 ஐடியும் அதே மாதிரி செய்யும். அதாவது 153 ஒன்னொன்னுக்கும் கிடைக்கும். அப்ப 8 1,50,000 லட்சம் எவ்வளவு கிடைக்கும், 12 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஐடியிலையும் 8 ஐடினா உங்களுக்கு 64 ஐடி கிடைக்கும். இந்த வகையில நீங்க பார்க்கும்போது இந்த ரீபர்த்ங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயத்தை கொடுக்கும் சார். இதை நீங்க அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். இப்ப நமக்கு எப்பவுமே முதல்ல நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் ஒரு சந்தோஷம் வரும், அப்பா நான் அப்பா ஆயிட்டேன்பா அப்படின்னு. அதுக்கு அடுத்தது இந்த இந்த குழந்தை மேல ஒரு 100% நம்ம பாசம் வைக்கிறோம்னா
அதுக்கு அடுத்து அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பாருங்க, பேத்தியோ பேரனோ, அது மேல வைக்கக்கூடிய சந்தோஷம், அந்த மேல பாசம் வந்து அதுக்கு இணையே கிடையாதுங்க. அது தாத்தா பாட்டிக்கு தான் தெரியும். அதுக்கு ஒரு அந்த வயசு வந்தாதான் தெரியும். அது அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயங்க. அந்த மாதிரி இது ரீபர்த் வரும்போது இன்னும் அதை விட பெரிய சந்தோஷம். நம்ம கொள்ளு தாத்தா ஆகும்போது இன்னும் அதை விட சந்தோஷம் பெருசா இருக்கும். ஆக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, அடுத்ததா இதுல மொத்தமா என்ன வருது அப்படின்னு அடுத்த சப்ஜெக்டா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நமக்கு 1,53,500 ரூபாய் நமக்கு கிடைக்கும் சிங்கிள் ஐடியில. அதே செகண்ட் ரவுண்ட்ல அது 8 மடங்கா பெருகும். அப்படி பார்த்தா 1,50,000 ரூபான்னு வச்சுக்கலாம். 3,500 ரூபாய் விட்டுட்டு 12 லட்சம்னு வச்சுட்டா கூட, இந்த ஒரு 1,50,000 லட்சம்னு வச்சுட்டா கூட 8 மடங்குனா 12 லட்சம் ஆகுது. தேர்ட் ரவுண்டு பாத்தீங்கன்னா 97 லட்சம். அதாவது 64 ஐடி வரும். ஒரு ஐடி 8 மடங்கு ஆகும்போது 8 8 64 ஐடி வரும். ஸோ 3 ரவுண்டுக்கு தான் நாங்க போட்டிருக்கோம். இது வந்து 200 ஆண்டுகளுக்கு மேல போகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இதெல்லாம் சார் நான் 2 வருஷம் கூட ஒரு கம்பெனி நடக்க மாட்டேங்குது. நீங்க ஏன் சார் 200ன்னு நீங்க சொல்றவங்க எனக்கு கேக்குது. ஆனா இதுக்கு மேல அதை போட்டோம் அப்படின்னா, டே ஆரம்பிச்சிட்டாங்கடா கோடி கோடிங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும். நம்ம ஆளுங்க நம்பவே முடியாது. நம்மள எத்தனை பேர் மனசாட்சி இல்ல, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 1000 ரூபாய்க்கு எத்தனை சைபர்னா, இது கூட தெரியாதாயா? 3 சைபர். சார் 10,000த்துங்க சார் 4ன்னு நினைக்கிறேன். 5க்கு அந்த 1 லட்சத்துக்கு சார், லட்சம் வரும்போது பேசிக்கலாம். இதுவே நீங்க கைக்கு வர மாட்டேங்குது சார். நினைங்க சார் 5 அந்த 1 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ? ஒரு சிலர் சொல்லிடுறாங்க 5ன்னு. சரிங்க சார். சார் 10 லட்சத்துக்கு விடமாட்ட போல் இருக்க. சரி டைரக்டா வந்துடுறேன். கோடிலாம் நமக்கு என்னைக்கு சாமி வரப்போகுது? நீ வேற வராத பத்தி பேசியிருக்க. அது எத்தனை சைபரா இருந்தா என்ன ஆயிட போகுது? இப்ப நம்ம எடுத்து கோடியா தான் எண்ணி வைக்க போறோமா அப்படின்னு நம்ம கமெண்ட் அடிச்சு நம்ம திருப்திப்படுத்திட்டு போறோம். ஆனா எத்தனை கோடி, ஒரு கோடிக்கு எத்தனை சைபர்னு கூட தெரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்றது இல்லைங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா 3 ரவுண்ட்ல 1,11,00,000 கிடைக்கும்னு சொல்லி இந்த கான்செப்ட் சொல்லுதுங்க. இந்த சிஸ்டம் சொல்லுதுங்க. இதெல்லாம் எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க மனசார கொடுத்தீங்க பாருங்க அந்த ஒரு 1000 பாக்கெட்ல இருந்து, அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. அதுக்கு அடுத்தது இங்க ஹீரோன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல இந்த ஒரு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு முதல் ரவுண்ட்ல 2 பேர்ட்ட இருந்து 2,000 எப்ப வருங்க அப்படின்னு பாக்குறத விட, 2வது ரவுண்ட்ல வந்து நமக்கு 4 பேர்ட்ட இருந்து 1,500 அது எப்ப சார் கிடைக்குன்னு பாக்குறத விட, ஈஸியா நிறைய வழிகள், அதாவது மோர் பெயின் மோர் கெயின்பாங்க. இங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க சந்தோஷம் அடைவீங்கிறத அந்த சிஸ்டம் மறைமுகமா சொல்லக்கூடிய விஷயம். எப்படிங்க சார் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து இந்த சார் மத்ததெல்லாம் டூர் அச்சீவர், கார் அச்சீவர், அது இது அப்படின்லாம் சொல்லுவாங்களா சார்? இங்கெல்லாம் எதா இருக்குதா அப்படின்னா, 6,00,000 ரூபாய் கார் எடுக்கிறதுக்கு 65,000 ரூபாய் கொடுத்து கடனாளி ஆக்கறதுக்கு இந்த இந்த கம்பெனி தயாரா இல்ல. நீ காசு கொடுத்து வாங்கி இந்த கடன், கஷ்டம், கவலை இதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக தான் இப்படி அரும்பாடுபட்டு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இங்க திரும்ப நான் டூர் கூட்டு போறேன், காரை கொடுக்கறதுங்கெல்லாம் இங்க ஆள் இல்லைங்க. இங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, வெறும் 12 பேரை கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் அப்படின்னு ஆகலாம். இங்க நெட்வொர்க்கர் நிறைய இருப்பீங்க. நீங்களே நினைச்சு பாருங்க. ஒரு சில கம்பெனிகள்ல நாம வந்து ஃபர்ஸ்ட் அங்கீகாரம், ஃபர்ஸ்ட் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது எங்க கிடைக்கும் அப்படின்னா, மினிமம் 25 ஜோடி அல்லது 25 பேரு, 25 நபர். இங்க அத கூட 12 ஆக்கியிருக்காங்க. எப்படி லெவல வந்து 8 லெவல், 10 லெவல்ங்கிறது 4 லெவல்ல பண்ணாங்க. மேட்ரிக்ஸ் 4 மேட்ரிக்ஸ், 5 மேட்ரிக்ஸ், 6 மேட்ரிக்ஸ்ங்கிறதுல வந்து 2 மேட்ரிக்ஸ் 2 4 8 16. சார் முதல்ல ஒரு அண்டா நிறைய லட்டு வச்சிருக்காங்க. வச்சுட்டு தூரமா நோண்டிட்டு வேணுங்களா எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களோட நோக்கம் என்னன்னா, இது இது போனா போதும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வரிசையா வரவங்கிட்ட தம்பி ஒன்னு எடுத்துக்கங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றதுனாலதான் அப்படி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்னு அவர் நினைக்கிறாருன்னு அர்த்தம். சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு நினைக்கிறதுனாலதான் அவர் அந்த மாதிரி பண்றாருன்னு அர்த்தம். இப்ப இந்த 12 பேர் கொடுக்கும்போது சிஸ்டம் ப்ரொமோட்டர்னு வரும்போது உங்களுக்கு இன்கம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஐடிக்கு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 12,500 ரூபாய் கிடைக்கும் இல்லையா? அப்ப 12 பேர் இருந்து 1,50,000 ரூபாய் கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மடங்கு ஆகி 12 லட்சமா கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட்ல அது 8 மடங்கு ஆகி 96 லட்சம் கிடைக்குங்க. இது 12 ஐடி போடுறவங்களுக்கு. சரிங்க சார். 25 பேருக்கு நான் அந்த வாய்ப்பு கொடுக்குறேன் சார். சார் இந்த இந்தியாவிலையும் சைனாவிலையுமா சார் இங்க ஆளுக்கு பஞ்சம்? நான் நிறைய பேர் இருக்கிறாங்க சார். கஷ்டம் இருக்கிறவங்க கடன்னா போய் கியூல நிக்கிற ஆளுங்க நம்ம ஆளுங்க சார். நம்ம பேசிக்கலாம் சார், நம்ம கொடுத்துக்கலாம் சார். அவங்களுக்கு கொஞ்சம் கோபமா தான் சார் இருப்பாங்க. சொல்லி புரிய வச்சா புரிஞ்சுக்குவாங்க சார். பணம் எல்லாருக்கும் தேவைப்படுதுங்க சார். எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை, லக்ஸுரியான வாழ்க்கை, நல்ல ஃபுட்டு, ஆரோக்கியமான வாழ்க்கைன்னு எதிர்பார்க்கறாங்க சார். நம்ம சொல்றதுல தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்ற நண்பர்கள் ஒரு 25 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு ஒரு 3,12,000 கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 25 லட்சம் கிடைக்கும். 3வது ரவுண்ட்ல 2 கோடி, அது 8 மடங்காகி 2 கோடியா கிடைக்குங்க. அடுத்தது 50 பேர் கொடுத்தீங்க அப்படின்னா, 25 பேர் கொடுக்குறவங்களுக்கு சிஸ்டம் மேனேஜர், 50 பேர் கொடுக்குறவங்களுக்கு சிஸ்டம் ஹெட் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறோம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6,25,000 கிடைக்கும். 6 கோடி 25 லட்சம்.
6,25,000. அதாவது நம்ம இன்னும் பாருங்க, இந்த 6,000 தாண்டவே மாட்டேங்குது புத்தி. 6,25,000 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல அதே 8 மடங்கு ஆகி 50 லட்சமா கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட்ல 4 கோடி கிடைக்குங்க. சோ இது வந்து 50 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு. சார், இந்த உலகத்துல 100 பேருக்கு என்னால கொடுக்க முடியும் சார் அப்படின்னு யாராவது முடிவு பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல 1000 நினைச்சோம்னா 100 சர்வசாதாரணமா 1 மாசம் 2 மாசத்துல முடிச்சிடலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 12.5 லட்சம் கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல 1 கோடி கிடைக்கும். அதே 8 மடங்காகி 3வது ரவுண்ட்ல 8 கோடி ரூபாய் கிடைக்கும். மொத்தமா 9 கோடியே 12 லட்சம் இதுல மட்டுமே கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல முன்னாடி இந்த சிஸ்டத்துல நமக்கு வந்து 4 லெவல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை 3 ரவுண்டுக்கும் சேர்த்து 1 கோடியே 11 லட்சம் சொன்னேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா 100 பேருக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்து 100 குடும்பங்களை விளக்கேற்றி வச்சு 100 குடும்பங்களை வாழ வச்சீங்க அப்படின்னா, அந்த வாழ வச்சு பார்க்கக்கூடிய சந்தோஷம் மகிழ்வித்து மகிழ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணும்போது 9 கோடியே 12 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க சார், இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிருக்காங்களா, ஏதாவது உங்ககிட்ட இருக்கா, ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு சொன்னா, ஒண்ணும் இல்லைங்க. இந்த 40 நாள் தான் இந்த சிஸ்டம் வேலை செஞ்சது. இந்த 40 நாள்ல இதுல குறை அது இந்த நிறைய நல்லவங்கலாம் பணத்தை எடுத்துட்டு ஓடுறவங்களாம் இருப்பாங்க. எல்லா கான்செப்ட்லயும் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்தவங்கலாம் கொடுத்த ட்ரைனிங்ல நாம ஒண்ணு நினைச்சா அவங்க ஒண்ணு நினைச்சு நமக்கு ட்ரைனிங் கொடுத்ததுல இந்த சிஸ்டத்தை மாத்தி 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 இப்ப வீடு கட்டுறதுலாம் முக்கியம் இல்லைங்க. வீட்டுல இருக்க பொருள் திருட்டு போகாம இருக்கு. நம்ம கதவே வைக்காம ஒரு காலத்துல இருந்தாங்க. அப்புறம் ஏன் கதவு வந்தது, அப்புறம் ஏன் பூட்டு வந்ததுன்னா இந்த திருடணும்னு திருட்டு புத்தி இருக்கிறவங்களுக்காக தான் அதெல்லாம் வந்தது. இப்ப அந்த மாதிரி இங்கேயும் நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. அதை மெருகேத்தி யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம உள்ள வரவங்க அவங்களுடைய மனநிறைவோட கொடுத்து மனநிறைவோட வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த உருவாக்குறதுக்கு ஒரு 10-15 பேர் 40 நாளா, அந்த 10-15 பேர் மட்டும் இல்லைங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனில கஸ்டமர் கேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னா, இங்க நிறைய பஞ்சாயத்து வருங்க. அதை தீர்த்து வைக்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அப்ப இதுக்கெல்லாம் என்ன, ஏன் சார் நீங்க தான் ஆபீஸ் கிடையாது, டேபிள் சேர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நீங்க இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா, ஒரு ஒரு இப்ப சேலத்துல 4 ரோடு மாதிரி ஒரு பெரிய ஒரு டிராபிக்கான ஒரு ஏரியா. நம்ம ஆளுங்க தான் சந்தில கொண்டு போய் நிறுத்திட்டு நின்னுக்குவானே தவிர, எதுவும் இறங்கி நின்னு போற பொறுமையெல்லாம் கிடையாது இல்ல. எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டாங்க. அதுல ஒரே ஒரு ஆட்டோ டிரைவர் இறங்கி போய் அவரு போலீஸ்காரர் மாதிரி நின்னு, அந்த இடத்துல போலீஸ்காரர் இல்ல, மந்திரி பாதுகாப்புக்கு போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். அவரு உள்ள நின்னு டிராபிக் போலீஸ்காரர் மாதிரி, ஆனா நீங்க முன்னாடி போகணும், ஆனா நீங்க பின்னாடி போகணும், டிராபிக் கிளியர் பண்றாரு இல்ல, அந்த இடத்துல அவருக்கு சம்பளமோ போனஸோ தொப்பியோ பெல்ட்டோ கத்தியோ இந்த இதுக்கு குச்சியோ எதாவது கொடுக்க போறது இல்ல, லத்தியோ. ஆனா அவர் அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரரோட கடமையை செஞ்சு மக்கள்லாம் இந்த டென்ஷன் ஆகாம போகணுமேனு ஒருத்தர் சுயநலம் பார்க்காம பொதுநல உணத்தோட அந்த வேலை செய்யறாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி இங்க ராப்பகலா ஒரு 10, 15, 20 பேரு எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க கம்ப்ளைண்ட், இங்க நம்ம மக்கள் என்னன்னா கம்ப்ளைண்ட் ஒருத்தர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அங்க 10 பேர் இருந்தாங்களா 10 பேர்கிட்ட சொல்லி வைப்போம். எந்த சாமி வேணுமாலும் கும்பிடுவோமே, ஒரு சாமியை நம்ம முழுசா கும்பிட மாட்டோம். எல்லா சாமிகிட்ட சொன்னா ஏதாவது ஒரு சாமி காப்பாத்தாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அத்தனை பேர்கிட்டும் சொல்லிடுறது. அவங்க அத்தனை பேர் ஒன்னையே பாத்துட்டு இருப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அன்னைக்கு மொத்தமே 10, 20 பிரச்சனை தான் தீர்க்க முடியும். இப்ப அதுல பார்த்து, சாமி நீங்க எல்லாம் ஒரு ஒரு குரல் பதிவு போடுங்க, உங்க பிரச்சனையை இப்படி போடுங்க அப்படின்னு ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அதெல்லாம் ஒரு லெட்ஜருக்கு ஏத்தி அந்த ஒவ்வொரு பிரச்சனையா தீர்த்திட்டு வர்றதுக்கு இதுல இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிற இந்த நல்ல உள்ளங்கள்லாம் யார் தெரியுங்களா? உங்கள மாதிரி உங்களுக்கு ஒரு மூடி தேங்காய் 2 வாழைப்பழம் கிடைக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் ஒரு மூடி தேங்காயும் 2 வாழைப்பழமும் கிடைக்குது. 1000 ரூபாயை போட்டு உள்ள வந்து அவங்களுக்கும் 1,53,500 ரூபா தான் 3 ரவுண்ட்ல 4 நிலைகள்ல 4 லெவல்ல கிடைக்கும். 3 ரவுண்ட்ல 1 கோடியே 11 லட்சம் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு அதே தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் இன்கம் 12,500 ரூபாய் கிடைக்குது, 100 பேரை போட்டா 9 கோடியே 12 லட்சம் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அதே தான் கிடைக்கும். ஒத்த பைசா அவங்களுக்கு அதிகமா கிடைக்காது. அதிகமா கிடைக்கணும்னா 100 200 ஆக்கணும், 200 ஸ்பான்சர் 500 ஆக்கணும், அப்ப வேணுமா அதிகமா கிடைக்குமே தவிர, அப்ப கூட யாருக்கு என்னவோ அதுதான் கிடைக்குமே தவிர, உங்களுக்கு நீங்க வந்து வீட்டுக்குள்ளாரே இருந்துகிட்டு எதுக்குமே தெரியாத சாமி ஐடி போட்டேன் 2 பேர்த்த கொடுத்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதே தான் இந்த மாதிரி ராத்திரி பகலா இருந்துகிட்டு. இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? ஏங்க உங்க போன் என்ன எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாங்களா? என்னமோ கஸ்டமர் காரங்கிறீங்க, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஒன்னும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன போங்க சொல்றதுதான் சொல்றீங்க, ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்படின்னு கடுப்பேத்துறவங்க இருக்கிறாங்க. இதை விட எனக்கு கேவலமா பேசுறவங்களா இருக்காங்க. நம்ம மக்கள் தான் அங்க யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்கப்பா நீ தானே சொன்ன 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க திரும்பி பணம் வரும்னு சொன்னல, அப்படி பேசுறதுதான் இருக்கிறாங்களே தவிர, பரவாயில்லையா சாமி எல்லாமே அவன் ஆட்டை போட்டுட்டு போனா, இவங்க தானே வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இது மக்களுக்கே எல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க, எல்லாம் எளிமையாக்கி இருக்காங்களே, இவங்களை பாராட்டணுமேப்பா. நானே தான் வரட்டுமா, நான் ஏதாவது ஒரு ஓரமா நின்று ஏதாவது உதவி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கிற மனசு எல்லாருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பெரும்பாலானவங்க இருக்குது. ஆனா ஒரு சிலர், அந்த பெரும்பாலானவங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு அந்த ஒரு சிலர் வந்து அவங்களை காயப்படுத்தி சங்கடப்படுத்திடுறாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து நம்மளே கஸ்டமர் கேரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க சார். அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இதுல சேர்றதுக்கு நமக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குங்களா அப்படின்னா, ஒரு நிறுவனம் நல்லபடியா இயங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அங்க டிசிப்ளின் இருக்கணும். டிசிப்ளின் அப்படின்னு சொன்னா சட்டத்திட்டங்கள் இருக்கணும். இங்க என்ன சார் சட்டத்திட்டம் ஏதாவது இருக்குதா அப்படின்னா,
இது ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு தான். ஒரு கம்பெனி இந்த வந்து ஹெல்பிங் கான்செப்ட் ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற அந்த நபர்கள் 100ல இருந்து 500 ஐடி அவங்க ஐடியா போட்டிருப்பாங்க. அவங்க போட்டதோட விடாம நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ரூ. 2000 தான் ஐடி. நீ எத்தனை வேணுமோ போட்டுக்கம்பாங்க. சரி ரைட்டு. ஒருத்தன் ரூ. 5000க்கு 5000 ஐடி போடுவான். ஒருத்தன் 10,000 ஐடி போடுவான். சரி எல்லாம் போட்டாச்சு. என்ன நடக்கும்? சும்மா ஒரு 10, 20 பேர் தான் கீழ அந்த கடைசியா வந்து தொங்கிட்டு இருக்காங்க பாரு. அவங்க அனுப்புற தொகை பூரா அந்த அந்த கம்பெனிக்கும், அந்த முன்னாடி நின்ன ஒரு 10 பேருக்கு தான் கிடைக்குமே தவிர, சல்லி காசு கூட கீழ இருக்கிறவனுக்கு கிடைக்காது. அப்ப இத எங்க பண்ணணும்? என்ன பிளாக் பண்ணணும் அப்படின்னா, அந்த முன்ன சொன்னேனே லட்டு எவ்வளவு வேணுமானு எடுத்துக்கணும்னு சொல்லாம எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒண்ணு எடுத்துக்க சாமி பின்னாடி வரவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால, ஒரே ஒரு மொபைலுக்கு ஒரே ஒரு ஐடி தான் போட முடியும். மீறி போனா என்ன சார் பண்ணிற முடியும்? ஒரு குடும்பத்துல 3 பேர் இருந்தா 3 ஐடி போட முடியும். அவ்வளவுதானே தவிர, இங்க வந்து நெறையாலாம் போட முடியாதுங்க. அப்புறம் மிக, மிக, மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு இந்த இந்த கலந்தாய்வு இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்ட எல்லாரையும் நான் கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா, இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு இந்த கான்செப்ட் புடிச்சிருக்கு, இந்த சிஸ்டம் புடிச்சிருக்குது, இவங்களுடைய சேவை புடிச்சிருக்குதுன்னு நெனச்சு நீங்க இதுக்குள்ள வர்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னும் 1 முறைக்கு 2 முறை ஏற்கனவே 1 தடவ 2 தடவ கேட்டிருந்தாலும் சரி, இன்னும் இதுல என்ன நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குன்னு நல்லா தெளிவா கேட்டுக்கிட்டு, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க. ஏன்னா, நம்ம எங்க போய் எது வேணுமாலும் பண்ணலாம் சார். இன்னொருத்தர கூட்டிட்டு வந்து அவங்கள எஜுகேட் பண்ணி, அவங்கள வழிநடத்தக்கூடிய அந்த கடமையும், பொறுப்பும் நமக்கு இருக்குது. நமக்கே வந்து என்னான்னு தெரியாம இன்னொருத்தர கூப்பிட்டு, அவங்க எங்க மாமன் பாரு கேரளாவுல இருக்கான், அவருக்கு ஒரு ஐடி போடுறேன். மச்சான் கோயம்புத்தூர்ல இருக்காரு, அவருக்கு ஒரு ஐடி போடுறேன்னு சொல்லி அவங்ககிட்டயே சொல்லாம ஐடி போட்டுவுட்டு, அவங்கள நீங்க ஐடி போட்ட அடுத்த செகண்டே இங்கிருந்து கூப்பிட்டு, நம்ம நண்பரு ஆசையா எனக்கு ஒரு ரூ. 1000 ஒருத்தர் அனுப்புறேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டா, என்னது ஸ்பீடு கேஷா? ஆ அப்புறம்? ஆமாங்க. அதுல நீங்க ஒரு ரூ. 1000 அனுப்பணும். நான் என்னத்துக்கு உனக்கு அனுப்பணும்? அந்த நபர யாராவது கடன்காரன் வந்து நோண்டி விட்டு போயிருந்தானா, இவரு சிக்கி சின்னாபின்னம் ஆயிடுவாரு. அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து அந்த அத தவிர்க்கணும். எல்லாத்துக்கும் மேல இந்த சிஸ்டம் ஸ்மூத்தா போணும்னா, சிஸ்டம் பற்றிய நாலேட்ஜ் சார் இப்ப நான் சொன்னதெல்லாம் என்ன சார் எம்பிஏவா படிச்சுட்டு வரணும். 4 லெவலு. இந்த ஸ்பான்சருக்கு என்ன இன்கம் கிடைக்குதுன்னு தெரியணும். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன கண்டிஷன் ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சிஸ்டத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டோம். இது என்னன்னா முழுக்க முழுக்க கிரவுட் ஃபண்ட் ஜெனரேஷன் பிளான். அதாவது கூட்டம் வர வர எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த கூட்டம் வந்தா சார் ஒண்ணும் இல்லைங்க சார். நம்ம மொய் விருந்து வைக்கிறோம் சார். எல்லாம் நெறைய ஊர்ல பார்த்துருக்கோம். ஒருத்தர் பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டாருன்னு சொல்லி சொன்னா, அவங்க வீடு வீடா போய் ஐயா நான் மொய் விருந்து வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த ஊர்ல இருக்கிற நல்ல மனசு இருக்கிறவங்கலாம், கொஞ்சம் வசதி இருக்கிறவங்கலாம் உள்ள வருவாங்க. அவங்கவங்க அங்க சாப்பிட வருவாங்க. இந்த இந்த மொய் விருந்து வைக்கிறவரு அவருக்கு தெரிஞ்ச சாப்பாட போடுவாரு. அவரால முடிஞ்சத செய்வாரு. எல்லாம் இலைக்கு அடியில ஒரு தொகைய வச்சுட்டு போவாங்க. 5000 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 500 இருக்கலாம். நம்ம சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாரி தாலி கூட வைக்கலாம். இந்த மாரி நெறைய அந்த மாரி விஷயத்துல அந்த நபர கை தூக்கி விடுறது தாங்க அந்த மொய் விருந்து. கிட்டத்தட்ட நம்ம அதே மாரி தான். நம்ம பொருளாதாரத்துல நலிவடைஞ்சிருக்கிற ஒரு சிலர வந்து ஒரு சிலர் இல்ல, மிக பெரும்பான்மையான மக்கள மேல கொண்டு வரதுக்கு குபேரனா இன்னைக்கு நேர்ல வந்தாலும் முடியாதுங்க. இந்த மாரி விஷயங்கள் ஏதாவது அப்பப்ப அத்தி பூத்த மாரி 1, 2 வரும். அதையும் நம்ம புரிஞ்சுக்காம, அத அத பத்தி ந தெளிவா தெரிஞ்சுக்காம, என்னமோ 10 வந்தது 10ஓட 11 அத்தோட இதுவும் ஒண்ணுன்னு நெனச்சு விட்டுறாதீங்க. நான் அடிக்கடி சொல்றது, இது இது எது மாதிரி இல்லாம புது மாதிரி. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா, கொஞ்சம் நான் டிராவல் பண்ணணும். சார் இந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறீங்களா என்ன சார் பண்ணுவீங்க? சிஸ்டத்தெல்லாம் பொளந்து காமிப்பீங்களா? அப்படின்னா, ஆமா சார். காலையில 4:30 மணிக்கு வந்து பாருங்க. உங்களுக்கு உடம்புல வந்து நீ எந்த தண்ணிய குடிக்கணும், நீ எப்படி தூங்கணும், குப்புற தூங்கணுமா, கமுந்து தூங்கணுமா, மாத்திரை திங்கலாமா, மருந்து திங்கலாமா, அதெல்லாம் தொடலாமா, எப்படி வந்து நீங்க என்னென்ன விஷயத்த நீங்க எத எத செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் குடுக்குறதுக்கு மருந்தில்லா மருத்துவம்னு ஒண்ணு ஓடிட்டு இருக்குதுங்க காலையில 4:30 மணிக்கு. அத மிஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து வருத்தப்படுறாங்க. ஐய்யய்யோ! ஒரு வாரத்த விட்டுட்டனே, ஒரு 10 நாள விட்டுட்டேன்னு வருத்தப்படுறாங்க. அதுல ஒரு நல்லவர் வந்து சாமிங்கிறவர் வந்து அதுக்கு அவருடைய அனுபவங்கள சொல்லிக் குடுக்குறாரு. வயசு சின்னவரா இருந்தாலும், அவருடைய பேச்சும், மத்த விஷயங்களும் அவ்ளோ நெறைய நல்ல விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குது. அதே மாரி இங்க என்ன நடக்குது இப்ப இந்த இடத்துல வந்து திட்டங்கள மட்டும் தான் நாம சொல்ல முடியும் புது நபர்களுக்கு. நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க அங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு டைரக்டர் மாரி. இப்ப 10,000 பேர் இருக்குன்னா, 10,000 பேருக்கும் சமமான விஷயம் தான். ஒரு சேர் கூட அங்க லக்ஸூரியான சேர் இருக்காது. எல்லாருக்கும் ஒரே மாரி இரும்பு சேர்னா, உங்களுக்கு இரும்பு சேர் தான். அப்ப அந்த இடத்துல வரும்போது நம்ம கம்பெனி எத நோக்கி போயிட்டு இருக்குது? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்படிங்கிறத நீங்க ஒண்ணும் இல்லைங்க. ராமலிங்கம் சாரோட ஸ்பீச் ஒரு நாளைக்கு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளந்தியான மனுஷரா? இவரா போய் இங்க இங்க வந்து இத உருவாக்குனாரு? இந்த இடத்துல போய் டிரான்ஸ்பரன்சி இல்லன்னா வேற எங்கேயும் இருக்காதுன்னு உங்களுக்கே புரியுங்க. அதுல வந்து எல்லாமே சிஸ்டர்ல எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு விஷயம் நடந்தது. நான் ஜாயின் பண்ண ஒரு நாள் வந்து நம்ம சங்கர் சார் வந்து ஒரு போர்டுல வந்து ஒரு விஷயத்த போட்டு காமிச்சாரு. அதாவது 1000 ஐடி வந்தா நமக்கு எத்தன இந்த ரீபர்த்ங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயங்கிறது இன்னைக்கு நெறைய கம்பெனிகள்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் என்ன இனிமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எதுவும் இருக்காது போல இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு காரணம் இந்த ரீபர்த்ங்கிறது தான். அத அன்னைக்கு தான் அவரு புரிய வச்சாரு. சார் 2601 வந்திருக்குது. இதுக்கு வந்து ஒரு 7% ரீபர்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அதுக்கு அடுத்தது 5000 வந்ததுன்னா ஒரு 14% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டாரு.
அதுக்கு அடுத்தது 1,00,000 வந்துருச்சு அப்படின்னு சொன்னா 50ல இருந்து 60,000 ஐடி வந்து ரீபர்த் ஐடி மட்டும். ஒண்ணுலைங்க ஒரு நாள் 250 ஐடி வந்தது. 250 ஐடி வாங்கி எத்தனை பேர் கொடுக்க முடியும்? 250 பேர் கொடுக்க முடியும். ஆனா 340 பேருக்கு நாம கொடுத்தோம். மீதி 90 பேர் எங்கன்னா அது போட்ட குட்டி ரீபர்த். இதுதான் சார் இங்க பெரிய விசேஷம். சரின்னு அது ஒரு நாள் முடிஞ்சது. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்னன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற விஷயத்துல இவங்க பேசிட்டு இருக்கும்போது இது வரைக்கும் 4555 ஐடி வந்திருக்குது. 630 ஐடி ரீபர்த் ஐடி வந்திருக்குது அப்படின்னு அவர் ஓபன் பண்ணி காமிச்சாரு. நமக்கு தான் குறுக்கு புத்தி எப்பவுமே உண்டு இல்ல. அன்னைக்கு அவர் சொன்னாரு, அது வேலை உண்மையா இருக்குமா? பொய்க்கு அவுத்து விட்டுருப்பாரா சங்கர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த 4555 கணக்கு போடுறதுக்கு நம்மளால முடியல. 55 கழிச்சுட்டு 4500க்கு மட்டும் போட்டேன். இது 14% வருதான்னு பார்க்கலான்னு. ஆமா 4500ல 10%னா 450. 1% 45. அப்ப 4% 180. 450ம் 180 630. என்னய்யா இவ்வளவு அக்யூரஸியா வரும்? என்ன 4555 தான் வருது. 5000 வரல. அப்ப அவர் சொன்னது எவ்வளவு அக்யூரசி? நான் மிரண்டு போயிட்டேன். சரி சூப்பரு. இவங்க சொல்ற வார்த்தைகள நம்ம நம்பலாம். இத செய்யலாம். நான் அது வரைக்கும் சும்மா ஒரு 4 ஐடி போட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேங்க. Zoomல பேச மாட்டேன். யாருக்கு என்னன்னு தெரியாது. நான் பேசாம ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருப்பேன். அவரு அன்னைக்கு அவுத்து விட்டாரு பாருங்க. இங்க இவ்வளவு ஒரே 1,00,000ங்கிறது மட்டும் இலக்கு வச்சுக்கங்க. தினம் 500 ஐடி வரட்டும். ஐடி போட்டா 2வது நாள் 3வது நாள் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு டக்குன்னு இது போயிட்டு இருக்கும்போது எங்க போய் நிக்குதுன்னு மட்டும் பாருங்க. இது என்னன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு. எவனாலையும் இதை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது 1,00,000 ஐடி 1,00,000 ஐடி வந்துட்டாவே இது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வேலை செய்யுங்கிறாரு. 1000 1,00,000னா 1,01,000ன்னு போவாது. 99,999ன்னு பின்னாடி ரிவர்ஸ்ல போகும். இந்த கால்குலேஷன் எங்கேயா போய் பாடுறது? இது எங்க காப்பி அடிக்கிறது? எவன் காப்பி அடிக்க முடியும்? இங்க நம்ம தலைவர் அடிக்கிற அந்த ஒன்னொன்னும் சிக்ஸர் பாத்தீங்கன்னா பறக்குது. மைதானத்தை விட்டு இல்ல, ஊரை விட்டே வந்து போகுது. அந்த அளவுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் இங்க இருக்குது. அந்த மாதிரி முழுக்க முழுக்க இது கிரவுட் ஃபண்டு. இதை புரிஞ்சுக்கிட்டு வரணும். ஒருத்தருக்கு டொனேட் பண்ண ஒரு தொகை திரும்ப கிடைக்காதுங்கிறதுக்கு நமக்கு தெளிவா தெரியணும். இது ஐடி போடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 20 ரூபா பின் வாங்கி போடணும். ஏன் சார் லிங்க் கொடுக்கலாமா? லிங்க் போட்டா என்னென்ன நடக்குதுன்னு இந்த குடுக்கலாம். ஒரு 10 நாளா நடந்துச்சு. இதனால வந்து 20 ரூபா பின் மட்டும் வச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணவருக்கு ஒரு தொகை அப்படிங்கறத கொடுக்கணும். இந்த இதுக்காக இப்போ பாத்தீங்கன்னா ஜூம் நடக்குது. நிறைய செலவுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம தான் சர்வீஸ் சார்ஜ் கூட வாங்குறது இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிபே, போன்பே, பேடிஎம், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் தெளிவா இருக்கணும். இதை தெளிவா கொடுத்தாதான் நமக்கு அனுப்புறவரும் நமக்கு ஒருத்தர் பணம் கொடுக்குறாருன்னா அவர் சந்தோஷமா அனுப்பணும் சார். ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபோன் பண்ணா ஃபர்ஸ்ட் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நானே கூட நிறைய நாள்ல கடங்காரங்க எது கூப்பிடுவாங்களோ புது நம்பர்ல இருந்து வருது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இப்பெல்லாம் கடங்காரங்களை பத்தி கவலை இல்லை. ஏன்னா உனக்கு பணம் கொடுக்குறான் பாரு, இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல உங்க செட்டில் பண்றேன்னு பேசுற அளவுக்கு எனக்கு தெம்பு வந்துருக்குது. ஏன்னா நான் வந்து இப்ப சிஸ்டத்துக்குள்ளார இருக்கிறேன். ஸோ அப்ப இதுக்கு நம்ம ஐடி போடணும்னா என்ன சார் வேணும்? ஏதாவது கடன் வாங்கணுமா, லோன் வாங்கணுமா? ஒன்றும் தேவையில்லைங்க சார். உங்க பேரு, உங்க மொபைல் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு, ஜிபே நம்பரு, போன்பே நம்பரு, பேடிஎம் நம்பரு, கொஞ்சம் கருணை, கொஞ்சம் பொறுமை, இது மட்டும் இருந்தா போதும் சார். ஏன்னா கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம பேசுறதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி போட்டோம், அவங்கள வந்து சார் நீங்க எனக்கு ஒரு 1000 ரூபா அனுப்பணும் அப்படி கேட்கறதுக்கு பதிலா சார் வணக்கம் சார், ஸ்பீட் கேஸ்ட்ல இருந்து பேசுறேன் சார். சார் ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேச முடியுமா? பிஸியா இருக்கீங்களா சார்? இப்படி நீ கேட்டாவா அவர் பிஸியா இருந்தா கூட எல்லாத்தையும் கீழே போட்டு நின்னுக்குவாரு. சொல்லுங்க சார் பாரு. சார் உங்களுக்கு 1000 ரூபா அனுப்பணும்னு சிஸ்டம் காமிக்குதுங்க சார். நீங்க இந்த ஜிபே நம்பர் கொடுத்துருக்கீங்க, இது கரெக்ட்டுங்களா சார்? இதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சா நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு டைம் இருக்குங்களா சார்? இப்படி கேட்டீங்கன்னா சார் அனுப்புங்க சார், முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை அப்படிம்பாரு. நாம கேட்கும் போதே வந்து ஏன் சார் 1000 ரூபா அனுப்பணும்னு சிஸ்டம் காமிக்குது உங்களுக்கு தெரியாதா? அதை பார்த்து அனுப்பிவிடுங்க. என்ன எவ்வளவு நேரம் ஆகி போச்சு? காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு மணி 9 ஆகி போச்சு, 1.5 மணி நேரத்துல அப்படின்னு சொல்லி பேசணும். அப்படின்னு சொன்னா கொடுக்குற ஒரு மனசார ஒரு பணத்தை கொடுத்தாதாங்க நம்ம வளர முடியும். நம்ம கொடுத்துலாம் அவர்கிட்ட வைக்கல. சிஸ்டம் கொடுக்குது, பிரபஞ்சம் கொடுக்குது. அதை நன்றி உணர்ச்சியோடையும் கருணையோடையும் பொறுமையோடையும் அதை வாங்கினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல இந்த ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் வந்து பணத்தோட அவசியம் என்ன, இது இன்னைக்கு விலைவாசி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது, நம்மளுடைய லைஃப் வந்து நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் சார். ஒரு டூ வீலர்ல நானே போயிருக்கேன். ஒரு டூ வீலர்ல பின்னாடி சீட்ல மட்டும் மிஸ்ஸஸ் உட்காந்துக்குவாங்க. அந்த குழந்தைங்களை எங்கேயாவது சைட்ல சந்தில சொருகி விட்டுருவோம். ஒண்ணு தூங்கும், இன்னொன்னு தலையாட்டும். அதுக்கு நாமெல்லாம் கதையை சொல்லி சொல்லி கூட்டிட்டு போயிருக்கிறோம். அந்த நமக்கு பிறந்த குழந்தைங்கலாம் கார்ல போகக்கூடாது. அப்ப காருங்கிற மேட்டர் இங்க தேவையா சார்னா, சார் ஒரு வசதியான வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அனுபவிக்கிறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் நமக்கு இருக்குங்க சார். அப்ப எத்தனையோ குழந்தைங்க நான் பார்த்திருக்கிறேன். அந்த அந்த கார் நின்னுட்டு இருந்துச்சுன்னா அதை தொட்டு பார்த்துக்கிட்டே ஏக்கத்தோட போகுங்க. இது யாரு? அந்த குழந்தை. ஆனா கண்டிப்பா அந்த குழந்தை அப்படி தொட்டு பார்த்துட்டு போற குழந்தை எதிர்காலத்துல கார் வாங்கிரும். அது வேற விஷயம். இந்த நேரத்துல அதுக்கு கார் வாங்குற அளவுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி எப்பவாவது அத்தி பூத்த மாதிரி ஒரு சில நல்ல திட்டங்கள் வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் சார். அப்பதான் வந்து
நம்ம குடும்பம், நம்ம நம்பி வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யறதுக்கும், அவங்கள உற்சாகமா வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பா இருக்கும். விவேகானந்தர் சொல்லுவாரு, "ஏழைகளின் துயரக் கண்ணீர் கண்டு எவன் ரத்த கண்ணீர் வடிக்கிறானோ, அவனே மகாத்மா. மற்றவர்கள் துயராத்மா" அப்படின்னு சொல்லுவாரு. அதுபடி வாழ்ந்தவர் தான் மகாத்மா. மகாத்மா மட்டும் மகாத்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏழைகளோட துயர கண்ணீர் இன்னைக்கு தேவை, பணம் தேவைங்க. அதை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை உள்ளது இன்னைக்கு பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் திட்டம் மட்டும்தான் சார். அதை கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மிக அருமையாக, மிக எளிமையாக, அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்திலே தெளிவாக நீங்கள் நம்முடைய திட்ட விளக்கத்தை கூறினீர்கள். உங்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சார் கூறிய விஷயத்துல ஒரே ஒரு பாயிண்ட் நான் எடுத்து கூறுகின்றேன். அப்ரூவல் விஷயம். நம்முடைய திட்டம், நம்முடைய ப்ராஜெக்ட் மிக விரைவாக செல்ல வேண்டும் என்றால், அன்பு உள்ளங்களே, வரக்கூடிய அந்த டொனேஷனை பெற்றுக்கொண்டு அப்ரூவல் கொடுத்து விடுங்கள். காலதாமதம் செய்யாதீர்கள். நம்முடைய ஸ்பான்சர்ஸ் அனைவரும் நீங்கள் உங்களுடைய லைஃப் லைனருக்கு அப்ரூவல் கொடுப்பதற்கும் ரிசீவ் பண்ணுவதற்கும் கற்றுக் கொடுங்கள். இப்படி செய்யும் பொழுது மிக விரைவாக எளிதிலே நாம் நம்முடைய லட்சியங்களை அடையலாம், லட்சங்களை அடையலாம் என்று கூறிக்கொள்கின்றேன். ஸோ உழைப்பு உயர்வதரும் கடமை உணர்ந்து செயல்பட்டால் கண்டிப்பாக லட்சங்களும் கோடிகளும் சாத்தியமே என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे। गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे, जय हे, जय हे, जय 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 हे।